ஐயா அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இப்போ நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம் என்ற 3 நிலைகள பத்தி நாம இங்க பகிர்ந்துக்கிற இருக்கிறோம். இது ஆன்மீகம் கலந்த ஒரு குழு, யோக பயிற்சி குழு. இதுல முழுக்க முழுக்க ஆன்மீகம் தான் இருக்கும். இந்த வகுப்பானது இந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும். சனி பகவானுடைய கிரக சக்தியானது இந்த மண்ணுலகத்தில் 30 ஆண்டு காலம் ஒவ்வொரு இதுல இருக்கும். இப்ப அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்திலிருந்து மீன லக்னத்திற்கு சனி பகவான் நாளை இரவு 9:44 10:44 போக இருக்கிறார். அதனால அவர் போகும்பொழுது நம்முடைய சரம் என்ற காத்து எப்படி இருக்கணும், அவரை நல்லபடியா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வைக்கணும்னா ஒரு சரம் மூலயமா அவரை ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் வைக்கலாம். இல்லைன்னா சரத்தை நம்ம மாற்றவும் நம்மளால முடியும். சரத்தை மாற்றவும் நம்மளால முடியும். இல்லை சரம் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் அதை மாற்றி செய்யணும். இப்போ நம்முடைய சரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சரம் எப்படிங்க ஐயா ஓடணும்? சரம் எப்படி ஓடணுமோ அப்படிதான் ஓடும், இப்படி சொல்லிடலாம். ஆனால் சரம் என்ற மூச்சு காத்து நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியாக காலை எந்திரிக்கும் பொழுது இடது கலை ஓடும். சூரிய உதயத்திலிருந்து 6 மணி வைங்க, 6லிருந்து 8 மணி வரலும் 2 மணி நேரம், 8லிருந்து 10 வரலும் வலகலை ஓடும், 10லிருந்து 12 வரலும் இடகலை ஓடும். இப்ப மறுபடியும் வலகலை. இப்ப வலது சுவாசம் ஃப்ரீயா இருக்கணும், இடது சுவாசம் லேசா அடைச்சாமா இருக்கணும். இப்படி இல்லைன்னா என்னங்கய்யா நடக்கும்? இப்படி இல்லைன்னா என்ன நடக்குமாவா? நடக்காதது எல்லாம் நடக்கும். நடக்கிறது எதுவுமே நடக்காது, நடக்காதது எல்லாம் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மூச்சை கவனமா இடது பக்கமே போயிட்டு வர சொல்லணும். இடது பக்கமே போய் வந்துட்டு இருந்தா நம்ம உடல் 100% ஆயில் நல்லா இருக்கான், உடம்பு நல்லா இருக்கான். இதுல ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னு வைங்க, அப்படியே உட்காந்துருவோம். கேஸ் ஏற மாட்டாங்கிறாய்யா. நான் 4 மணி இருந்து உட்காந்து உட்காந்து பார்க்குறேன், ஒன்றுக்கே வர மாட்டேன் ஐயா. அந்த 1க்கு 2க்கு அதனால இந்த இடது கலையை ஓட வைக்கணும்.
இப்ப வலது கலையை ஓட வைக்கணும். என்ன பண்ணலாம்? வலது கலையை நம்ம யோக தண்டம் யோக தண்டத்தை எடுத்து வலது மூச்சு ஓடணும்னா இடது அக்கல்ல வச்சு நல்லபடியாக சாஞ்சி இடது ஃப்ரீயா இருக்கும். வலது ஓடாதவங்களுக்கு இடது ஃப்ரீயா இருக்கும். இடது வழியா மூச்சு வரும் போகும். அப்போ இடது வழியா இழுத்து வலது வழியா விடணும். அடைச்ச பாகத்துக்கு பேரு சூன்யம். ஃப்ரீயா மூச்சு காத்து வந்துட்டு இருக்கிற பேரு பூரணம். அப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தா எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மூச்சை நல்லா இழுத்து இது மாதிரி 60 எண்ணிக்கை இப்படியே வைக்கணும். எண்ணி இழுத்து பாருங்க, ஃப்ரீயா இருக்கிற பக்கம் இழுக்கணும். கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்ப மறுபடியும் லெஃப்ட்ல தான் இருக்கணும். என்ன மூச்சை இழுக்கணும். இது மாதிரி இழுத்து விட்டோம்னா 60 எண்ணிக்கை. இப்ப நல்லா வச்சு இப்ப பாருங்க, ரெண்டும் ஃப்ரீயா இருக்கும். 2 பக்கம் மூச்சு ஓட ஆரம்பிக்கும். இப்ப 2 பக்கம் மூச்சு ஓட ஆரம்பிச்சா வேற எதுவுமே பண்ணக்கூடாது. தியானம் மட்டும்தான் பண்ணணும். இது கொஞ்சம் இதுவாகும். அப்ப நம்ம நாடி சோதனா அப்படி செய்யணும். இப்ப நம்ம எடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாள் நம்ம நாளைக்கு சனி பகவானுடைய ஆற்றலை நம்ம கிரக சக்தியை நம்ம உடம்புல அதிகமா செலுத்தி சனி பகவான் நம்ம கிட்ட மோதாம இருக்கிறதுக்கு வழியை செய்யிட்டு அவர் டிசிம் அப்படின்னு மோத முடியாது. அதனால இன்னைக்கு நம்மள ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். 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 இப்ப நல்ல மூச்சு
இப்போ நல்லா மூச்சு 6 தடவை சொல்லணும். நல்லா சொல்லிட்டு இப்போ நம்ம பயிற்சிக்கு வரலாம். பயிற்சிக்கு முன்னாடி நம்ம வயிற்றுல கேஸ்ன்றது இருக்கக்கூடாது. கேஸ்ன்றது இருக்கக்கூடாது. கேஸ் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கணும். அந்த சுடுதண்ணி எப்படி குடிக்கணும்? ஆ சுடுதண்ணி எப்படி குடிக்கணுமாவா? அப்படி வேற ஒண்ணு இருக்குங்களா ஐயா? நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா இருக்கு. தண்ணி இடது பக்கம் தான் எடுக்கணும். இடது கையில தான் எடுக்கணும். நம்ம வீட்டுல தண்ணி குடிக்கிறதா தான் கவ்வி தான் குடிக்கணும். கவ்வி மூச்சை இழுத்துட்டு கவ்வி வாய்க்குள்ள வச்சுட்டு நல்லா கொப்பளிச்சு அந்த தண்ணிய 5 டிராப்பா விடணும். கொஞ்சம் கொஞ்சமா 5 தடவை விடணும். நான் காட்டுறேன். நல்லா பாருங்க. 5 தடவை அந்த வாயில இருக்க தண்ணிய 5 தடவை விழுங்கணும். விழுங்கினால் என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கும்போது அபான வாயு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரே டைம் காட்டுறேன். மூச்சு இழுத்துட்டு இது மாதிரி 5 தடவை முழுங்கணும். 2 தடவை போதும். இப்ப தண்ணி கீழே போகணும்னா காத்து என்ன ஒரு அபான வாயுன்றது மேல வரும். இப்போ என்ன பண்ணணும்? ஏப்ப எடுக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? ஏப்ப எடுக்கணும். பாருங்க. நல்ல விக்கல் எடுத்து ஆ 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 இது மாதிரி உதர விதானத்தை டச் பண்ணி வாய்வு தொல்லை கேஸ் இருக்கிறதால நம்மளா கொண்டு வரணும். நெஞ்செரிச்சல் இருக்காது. நெஞ்செரிச்சல் இருக்காது. அபான வாயு இருக்காது. தொந்தி இல்லவே இல்லை. தொந்தி வளாப்பு இருக்க தொந்தி இல்லவே இல்லை. தொந்தி இருக்காது. தொந்தி இல்லைன்னா நம்ம வியாதிக்கு தந்தி தொந்தி. நம்ம வியாதிக்கு தந்தி என்ன? ஏய் நான் ரொம்ப பெருசா இருக்கேன் வாங்கடா. ஏய் பிரஷர் வா. ஏய் சுகர் வா. ஏய் ஹார்ட் அட்டாக் ஓடியா 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 ஓடியா. எல்லாத்தையும் ஓடியா ஓடியான்னு உட்கார வச்சு இடம் இருக்குது உட்காரு. சளி தொல்லை வர இங்க உட்காந்துக்கோ. தொண்டையில யாரையும் வெளியே அனுப்பாத உள்ள அனுப்பாத. மூச்சு காத்து கொப்பன் பிடிச்சிக்கோ. உள்ள விடாத அப்படின்னு சளி என்ற கபம் இங்க உட்காந்து இந்த ஏப்ப பயிற்சி எடுத்தா எல்லாமே காணாம ஓடிடுவாங்க. ஐயோ சாமி இந்த ஏப்ப எடுக்கிற என்னை இப்ப போய் வெளியே போய் சொல்ற. ஆமா நீ எதுக்கு இன்னைக்கு எனக்கு இப்ப போ வெளியே அப்படின்னு சொல்லி போய்க்க வச்சாரு. அதனால ஏப்ப பயிற்சி நம்ம கண்டிப்பா எடுக்கணும். இப்ப நாளைக்கு சனிக்கிழமை 29ஆம் தேதி. நாளைக்கு பல இதுக ஜாதகம் இந்த பஞ்சாங்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இரவு 9:44 10:44 வரணும் இந்த
சனி இடப்பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு ரொம்ப காலத்துல இருந்தே இது நடந்துதான் இருக்கு. இப்ப மட்டும் எப்படிங்க இல்லாது போகும்? நாத்திக அரசு ஆடுற அரசு நம்மளை போட்டு குட்டைய குழப்பி கும்புடு இல்லாம ஏறி எல்லாம் நல்லா போங்கடா, நாசமா போங்கடான்னு சொல்லி நம்மள அப்படியே புத்தி குழப்பி விட்டு அது வேற இடி வேற கொடுத்துட்றாங்க, குடிய வேற கொடுத்துட்றாங்க. குடிச்சு எவ்வளவு நல்லா இருக்காதீங்கடா, நல்லா கொஞ்சம் கொஞ்சமா சாகுங்கடா, எங்களுக்கு காசு வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாத்திக அரசு தமிழ்நாட்டுல இருக்கிறவரை தமிழ்நாடு உருப்படாதுங்க. கண்டிப்பா உருப்படாது. நாத்திகம் இல்லாம இருக்கணும். கடவுளுக்கு முதல்ல வழியை கொடுக்கணும். எந்த அரசாலும் சரி, கடவுளுக்கு முதல் வழியை கொடுக்கலன்னு வைங்க, அந்த அரசு இருந்து என்ன இல்லாம இருந்து என்ன, நம்மளுக்கு என்ன? எல்லா கோயில்களையும் இடிக்கிறது, கேட்டா ஏதோ ஒன்று சொல்றது. அதனால இடிக்கிற அரசு நமக்கு தேவையில்லை. இடிக்காத அரசு நமக்கு தேவை. நம்முடைய தமிழ் மொழியை பாதுகாக்கக்கூடிய அரசு, தமிழ் மொழி கலாச்சாரத்தை, அந்த நமக்கு மேற்பட்ட சக்தி, இறைவன்ற சக்தியை வளர்க்கக்கூடிய அந்த புரிதல் இருக்கிற அரசு தான் நமக்கு தேவை. எல்லாம் இந்த தடவையாவது கொஞ்சம் பாருங்க, நல்ல அரசை தேர்ந்தெடுங்க. இப்போ எங்கேயோ போய் ஏங்கய்யா அரசுக்கு வர்றீங்க? கண்டிப்பாங்க ஐயா. இந்த இது கோயில், எந்த கோயில் பாருங்க, திருவண்ணாமலையை சுத்தி வர முடியல. அதுல வேறொரு ஆள் அங்க கசாப்பு கடை போட்டு, நாங்கெல்லாம் திம்போம், நீங்க சுத்துறீங்களா? சுத்துங்கடா, நாங்களும் இழுத்து இழுத்து திம்போன்னு சொல்லி அவ இழுத்துட்டு கிடக்குறான். மாமிசம் வேண்டான்னு சொல்றது நம்ம, அவன் எதிர மாமிசத்தை போட்டு சாப்பிடலாமா? அது மாதிரிலாம் அட்டுழியம் பண்ணிட்டு தெரியுறாங்க. என்ன பண்றது? அதனால நம்ம இந்த சரகலையில நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், நினைச்சது நடக்கணும், சிவனிடம் போய் ஐக்கியமாகணும். ஓம் வய நம சிவோம் சிவய நம, ஓம் நம சிவய, ஓம் மசிவயன, ஓம் நம சிவ அப்படின்னு நம்ம அந்த உச்சாரணங்களை மாத்தி 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 சொன்னோன்னு வைங்க, நம்மளுக்கு சக்திகள் மேல 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 ஏறி நம்முடைய ஆற்றல் ஒரு நிம்மதியான இடத்திலிருந்து நம்ம நினைக்கிறது சாதித்து இந்த குடியை முதல்ல ஓடிக்கணும். குடி இருந்தா என்ன ஆகும்? நம்ம தமிழ் மக்கள் சித்தர்கள் அவ்வளவு நல்ல கண்டறிந்த அறிஞர்கள், சயின்சிஸ்டுக்கு மேல சயின்சிஸ்ட். இப்ப குடியை கொடுத்து, குடிச்சு நீ ஒண்ணு கண்டுபிடிக்காத, ஒண்ணும் பண்ணாத, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கி உட்கார வச்சிடுறாங்க. இந்த குடி நமக்கு தேவையா? பெண்களே கொஞ்சம் சிந்திங்க. வீட்டுல இருக்கிற நீங்க தானே, கொஞ்சம் சிந்திங்க. குடி இல்லாத இருக்கிறவன் எப்படி பேசுவான்? நல்லா நம்ம நம்ம தான் பேசிட்டு இருப்பான், நல்லா பேசிட்டு இருப்பான். குடி உள்ள போனா, யார் இங்க இருக்கிறது? எல்லாம் ஒண்ணுதான், நீ ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான். நம்ம எதுக்குமே விடாது. அப்புறம் வேலை செய்யறோமா, வேலை நல்லா செஞ்சிருக்கு, இது உள்ள போன உடனே, யாரா நீ, முதலாளியா, என்ன வேணும், எதுக்கு வந்த அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி. இதெல்லாம் குடி உள்ள போனா கேட்கும். இது இல்லாம இருக்கணும். ரைட், நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இன்னைக்கு அந்த சனிக்கிழமை இந்த சரம் மாறக்கூடிய இதுல அந்த நேரத்துல எந்த சரம் ஓடணுன்றது நான் நல்லா விளக்கி காட்டணும். இப்ப அதுக்கு உண்டான பயிற்சி தான் அதுக்கு உண்டான மூச்சு கலையை மாற்றக்கூடிய பயிற்சி தான் இப்ப நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய தாய் தந்தையரை வணங்கணும், நம்முடைய முன்னோர்களை வணங்கணும், நம்முடைய குருவை வணங்கணும், நமக்கு மேற்பட்ட சக்தியை வணங்கிட்டு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம். அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு
எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். முதல் அம்மா அப்பாவை நினைக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓம் சொன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், சிலைத்துவம் சரியா இருக்கும். அதனால மூச்சு நல்லா எடுத்து ஓ நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம் ஓ தேர்ட் டைம் ஓம். சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தன உர்வாருகம் விபபந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. கையை தேக்கி பார்த்துட்டு இந்த மூச்சு சுவாசத்தை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம உடம்புடைய ஜாயின்ஸ் இணைப்புகள் ஃப்ரீயா இருந்தாதான் அந்த சரமன்ற காத்து உள்ள போய் அங்க போய் இங்க போய் எங்க போயும் நல்லா ஃப்ரீயா வரும். அப்போ நம்ம ஜாயிண்ட், கழுத்து ஒரு ஜாயிண்ட், கை விரல் ஒரு ஜாயிண்ட், கை மணிக்கட்டு ஒரு ஜாயிண்ட், முட்டி ஒரு ஜாயிண்ட், தோள்பட்டை ஒரு ஜாயிண்ட், இடுப்பு ஒரு ஜாயிண்ட், கால் முட்டி ஒரு ஜாயிண்ட், கால் மணிக்கட்டு ஒரு ஜாயிண்ட், விரல் ஒரு ஜாயிண்ட். 9 ஜாயிண்ட். 9 ஜாயிண்ட்டுக்கும் அன்பா வேலை கொடுக்கணும், பண்பா வேலை கொடுக்கணும், பாசமா வேலை கொடுக்கணும். இந்த வேலை நம்ம கொடுக்கறதெல்லாம் டென்ஷனா, நான் வாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும். இதுல 2 காதுல, இதுல 2 ஏய் ராஜா நல்லா இருக்கிறியா ராஜா, ஏய் உனக்கு சுகர் எவ்வளவுடா இருக்குது? 240, 280 இருக்குதுடா. நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், இன்சுலின் இன்ஜெக்ஷன். நீங்க போட்டுக்கிறியா? இல்லையே. போட்டுக்கூட, அப்பதான் நல்லது. இருக்கிறவனை கெடுத்து புட்டுச்சவராக்கி. இதுதான் வாக்கிங். இந்த டென்ஷனோட போற வாக்கிங் நம்மள வழி அனுப்பும், மேல வழி அனுப்பி வைக்கும். டென்ஷன் இல்லாம வாக்கிங். இதுதான். நமக்கு யார் கூட பேச மாட்டோம், நம்ம காத்து கூட நம்ம பேசுவோம், நம்ம கூட நம்ம பேசுவோம். மூச்சு இருக்குல்லையா? சரி, மெதுவா உள்ளப்போ பாரு. இப்ப நான் கையை தூக்குறேன், உள்ளப்போ, கையை கீழே விடுற வெளியே வா அப்படின்னு நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் மனசுக்கும் சேர்த்து நம்ம பயிற்சி பண்ணும்போது அது நம்மளோட ஐ நல்லா செய்யறியே, நல்லா இருக்கிறியே, நானும் இதே மாதிரி இருக்கிறேன், உங்கூடவே இருக்கிறேன். அப்ப மனசு நம்ம கூட இருந்துக்கும். அப்போ டென்ஷன் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம ஜாலியா இருக்கலாம். இது நான் காலையில வாக்கிங் போட்டு இங்க 2 அல்ல கடி புயால கடி கையால கடி கை ஐயால கடி புலியால கடி கையால கடி கை. இதெல்லாம் ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டுட்டு இவரும் மூச்சு மேலே கீழே இழுத்துட்டு உயிராட்டுல வெளியே விட்டுட்டு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்து
எங்கப்பா அவர் இப்பதான் வந்துட்டு இருந்தாரு, அவர் போயிட்டாருப்பா அவர், அவ்வளவுதான்ப்பா அவர். இது மாதிரி சொல்றது என்னையா வாக்கிங்? இப்படி இருக்கிறதெல்லாம் வாக்கிங்கே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வேலை கொடுத்துட்டு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப பாருங்க, கையை நல்லா மாட்டிட்டு நல்லா மூச்சு இழுக்கணும், வயிறு விரியணும். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், கழுத்து மேல தூக்கணும். பிரீத் அவுட், பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. இப்ப கை பாருங்க, அப்படியே உங்களுடைய வலது பக்கம் கழுத்தை திருப்பி, நான் கழுத்தை திருப்புறேன், மூச்சு இழுக்கிறேன், கையை மேல தூக்குறேன் நினைச்சிட்டே தூக்கணும். பிரீத் இன், அவுட். இப்ப இடது பக்கம் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். போதுங்க, நல்லா மூச்சு எடுத்து விடுறீங்க. இப்ப கழுத்தை நாலா பக்கம் சுத்தணும், கழுத்தை நாலா பக்கம் சுத்தணும். இந்த கையை பின்னாடி நல்லா அப்படி கையை கோத்து, கீழே வரும்போது மூச்சு விடணும், மேலே வரும்போது மூச்சு எடுக்கணும். கழுத்தை சுத்தனா நம்ம ஞாபகம் கழுத்துல மட்டும்தான் இருக்கும். கழுத்தை நான் நாலா பக்கம் சுத்துறேன், கீழே வரும்போது மூச்சு விடுறேன், மேலே வரும்போது மூச்சு இழுக்கிறேன். வயிறு மூச்சு இழுக்கும்போது வெளியே வருது, மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகுது, இன் பண்ற வெளியே வருது, அவுட் பண்ற உள்ள போகுது. இது மாதிரியே நம்ம அதுலேயே கவனம் வச்சு செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு எதிர் திசையில மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். கழுத்தை மட்டும் நாலா பக்கம் மூச்சு விடணும். பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப நம்ம கை விரல் நல்லா கையை நீட்டி பிரீத் இன், மூச்சை நல்லா இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும். பிரீத் அவுட், வயிறு உள்ள போகணும். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். வெளியே வர்றைய வயிறு. ஆமா, மூச்சு பண்ண வெளியே வர்றேன், மூச்சு விட்டா உள்ள போறேன். இதுதான் நல்ல மூச்சு, இதுதான் நல்ல மூச்சு. சரிங்க சரிங்க, நான் இதே மாதிரி இருந்துக்கிறேன். இதே மாதிரி வந்து மூச்சு இருக்கும்போது நான் வெளியில, மூச்சு விடும்போது நான் சுருங்குறேன், சரிங்களா? அப்படின்னு மூச்சு நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுத்தோம். இப்ப நம்ம கை மணிக்கட்டு வச்சுட்டு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். பிரீத் அவுட், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ஆமாங்க ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, என்னங்க ஐயா சாப்பிடுறது? அதுக்குள்ள சாப்பிட ஐயா, வெள்ளிக்கிழமை என்ன குழம்பு வச்சு சாப்பிடலாங்க என்ன கேட்டேன். ஓ, வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டை பார்த்தீங்களா, வெள்ளை மொச்சக்கொட்டை, அந்த வெள்ளை மொச்சக்கொட்டையை போட்டு ஒரு அது கூட இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கணும், பெருங்காயம் சேர்த்துக்கணும், சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி பொரியல் மாதிரி சாப்பிடுங்க, இல்ல குழம்பு வச்சு சாப்பிடுங்க. எண்ணெயை டொய்ன்னு ஊத்தாதீங்க, நல்ல எண்ணெயை பயன்படுத்தி நல்லா இருக்கும், சரிங்களா? அதனால மொச்சக்கொட்டை நீங்க சாப்பிடுறது சுக்கருடைய ஆதிக்கம் அதுல அதிகமா இருக்கு. அதனால யார் யாருக்கு
நரம்பு தளர்ச்சி இருக்கும். யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ, கணவன் மனைவி உடல் உறவுல பிரச்சனை இருக்கோ அவங்க, எலும்பு மஞ்ச பாதிப்பு இருக்கோ அவங்க, விந்து நாதத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மொச்சக்கொட்டைய அதிகமா சாப்பிடலாம். அது கூட கசகசா நல்ல ஒரு பால்ல கலக்கி நைட் சாப்பிட்டீங்கன்னா, நான் வந்திருக்கிறேன்டா அப்படின்னு வீரமா விவேகமா பேசக்கூடிய ஆற்றல் கொடுத்துருவான். ஏது? கசகசா. இப்ப நல்லா மூச்சு இழுத்து, இப்ப நம்ம முட்டி பிரீத் இன் அவுட், in out, in out, in out, in out, in out. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. இப்ப பாருங்க, ரெண்டு கையை வச்சு தோள்பட்டை மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், பிரீத் இன். வயிறு விரியணும். ஆமாங்க ஐயா. பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்ல மூச்சு. அப்படியே மேல ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் தொடங்கணும். அவசர அவசரமா அவசர அவசரமா இது அது இது அது ஒண்ணு இல்ல, பயன்னு போயிடும் நம்ம. அதனால மூச்சோட முறையோட பக்குவமா நல்ல அன்பா பண்பா பாசமா செய்யணும். வச்சுட்டு பிரீத் அவுட், in out, in out, in out, in out, in out. நல்ல மூச்சு. அப்படியே பிரீத் இன் அவுட், in out, in out, in out, in out, in out. நல்லா மூச்சு. இப்ப அப்படியே பாருங்க. இப்ப கை காலு உடம்பு இடுப்பு அத்தனை ஒரு ஆட்டணும். நம்மளா ஆட்டனா வலி ஓடிடும். அதுவும் நம்மள ஆட்டிச்சேன்னு வெய்ய, வலிக்குது, வலிக்குது, நடக்க முடியல, இடுப்பு நிமிர முடியல அப்படின்ட்டு நம்ம இப்படிதான் இருக்கும். ஏன்? நம்ம அதுக்கு வேலை கொடுக்கல. நம்ம வேலை கொடுத்தா அது போட்டிக்கல நல்லா நடப்பானீங்க. காடு நல்ல எப்படி வேணா தூக்கலாம். காலை இப்படி தூக்கலாம், காலை இப்படி தூக்கலாம், காலை முன்னாடி தூக்கலாம், பின்னாடி தூக்கலாம், எப்படி வேணா தூக்கலாம். நம்ம எதுவுமே பண்ணாலும் இல்ல. பிடிச்சிருச்சு, ஐயோ பிடிச்சிருச்சு, ஐயோ பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஐயோ வேற கூட்டு உள்ள உட்கார வச்சுட்டு நம்ம அப்போ வலிக்குது வலிக்குது அப்படியே நின்று. இதெல்லாம் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்க. அப்படியே 1 2 3 4 5. நல்லா மூச்சு இழுத்து வெளியே விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படியே 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே பிரீத் அவுட். இடுப்புக்கு மேல ரொட்டேட் பண்ணணும். இடுப்பை கரெக்ட் பண்ணணும். மூச்சை விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும், இழுக்கணும். ரைட். நல்லா மூச்சு இழுத்து விட்டு அப்படியே ஆப்போசிட்டுங்க. மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். பிரீத் அவுட், in out, in out, in
out, in, out, in, out, in, out. இப்போ நல்ல கால் நல்ல சேர்த்து இடுப்புக்கு கீழே அப்படியே breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. அப்படியே ஆப்போசிட் breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்ப கால் முட்டி நல்ல கால் போட்டு இப்படி அழுத்தாம நல்லா வச்சு டச் பண்ணி பிரீத் அவுட், in. நல்ல சிரிச்சா மாதிரியே இருக்கணும், சிரிச்சா மாதிரி செய்யணும். பிரீத் அவுட், in, out, in, out, in. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்ப அப்படியே out, in, out, in, out, in, out, in. ரிலாக்ஸ். இப்போ மணிக்கு கையுடைய கால் மணிக்கட்டு விரல் நல்லா வச்சுட்டு மூச்சு நல்லா இழுக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். குதிகால லேசா தூக்கணும். சார் இப்படி வச்சுட்டு பிரீத் இன், அவுட். தையல் மிஷின் எப்படிங்க அப்படியே அப்படி என்ன பண்ணா குதிகால் வலி, இடுப்பு வலி, பாத வலி, முட்டி வலி எல்லா வலியும் போயிடும். in, out, in, out, in, out, in, out. இப்போ breathe in, out. பாருங்க மூச்சு அப்படியே breathe in. யார் யாரு ஹைட்டே ஆகலைங்க ஐயா, ரொம்ப குட்டையா இருக்கிறேங்க நானு, என்னங்க ஐயா பண்ணலாம்? இந்த இதே பண்ணுங்க. பிரீத் இன், அவுட், in. நல்ல சோம்பேறித்தனம் ஓடி போகும் ஐயா, ஓடி போகும். அப்படியே பிரீத் இன், அவுட். இது மாதிரி செய்தா உடம்பு சுறுசுறுப்பாயிரும். நல்லா இது பண்ணிட்டு இப்ப அப்படியே நீட்டு உட்கார்றீங்க. உட்கார்ந்து நிமிந்து உட்கார்ந்து இப்ப நாம மூச்சு பயிற்சிக்கு வரலாம். இந்த 1/4 மணி நேரம் தான் இருக்கு. சனி பகவானுடைய ஆற்றலை நம்ம இழுக்கிறதுக்கு உண்டான மூச்சு பயிற்சிக்கு தரப்படும். நாளைக்கு இரவு 9:44 10:44 வரணும் கிளாஸ் எடுப்பேன். நைட்டு 9:44 கிளாஸ். அதாவது 9:40னா 9:30 கிளாஸ் ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் 10:30, 9:44னா 10:44, 9:30 ஆரம்பிச்சு 10:45 முடிப்பேன். சரிங்களா? இப்ப நம்ம நல்லா உட்கார்ந்து எந்த வேணும்னா உட்காரலாம், எப்படி உங்களுக்கு சௌகரியமா உட்காரலாம். நேற்றே நான் சொன்னேன், உட்கார்றது பாத்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி உட்கார்ந்தா சித்தாசனம் இப்படி உட்காருவோம். இது சுகாசனம் சுகமா இருக்கும் உங்களுக்கு. நல்ல கோணியை வச்சுட்டு நல்லா அப்படி இருந்தா சுகாசனம் சுகமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா எல்லாமே இருக்கும். என்ன எல்லாம்? இடுப்பு வலி, முதுகு வலி, மண்டை வலி, மசால் வலி, அந்த வலி, இந்த வலி, கண்ட வலி எல்லாம் இருக்கும். இதே சித்தாசனம் இடது கால் கீழே வலது கால் மேல வச்சு உட்கார்ந்தீங்கன்னா எந்த வழியும் இல்லை. நிமிந்து நிமிந்து இருப்போம். ஏய், நான் தாண்டா வீரன், நான் தாண்டா சிங்கம் அப்படின்னு வீரமா இருப்போம், விவேகமா இருப்போம், ஞானமா இருப்போம். நல்லதெல்லாம் பேசுவோம், கண்டதையெல்லாம் பேச மாட்டோம். சரிங்களா? அப்போ இது சித்தாசனம். இதே கால் மேலையும் போடலாம், கீழே வரலாம். இதை இப்படியும் உட்காரலாம், இப்படியும் உட்காரலாம்.
இது இன்னொன்னு, இந்த இடது கால் இப்படி வச்சு வலது கால் இதுக்கு மேல இப்படி வச்சா இது பத்மாசனம். இது பத்மாசனம். சரிங்களா? இப்ப இதையவே நல்லா இப்படி வச்சுட்டு இது நல்லா தள்ளி இதுக்கு மேல நம்ம உட்கார்ந்தா குய்யபாதாசனம். பைல்ஸ் ப்ராப்ளம் வராது. பைல்ஸ் ப்ராப்ளம் வராது. சுகப்பிரசவம் நடக்கும். பெண்களுக்கு கல்யாணமான புது பெண்களுக்கு சிசரிங் எல்லாம் வராது. இதுதான் குய்யபாதாசனம். அதுக்கப்புறம் இது குத்தாசனம். இதுல மலச்சிக்கல் இல்லை, கேஸ் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மலச்சிக்கல் இருந்தா அப்படி வச்சுட்டு அப்படியே அப்படியே 1 2 3 4 5 மலச்சிக்கல் தான் ஏன் முதல் சிக்கல். சனீஸ்வர பகவானை வரவிடாம ஆக்குறது இதுதான். நாளைக்கு தியானம் பண்ணா இப்படிதான் தியானம் பண்ணணும். அப்போ 2 மூக்கு வழியாவும் காத்து இப்படி போகும். 2 நல்லா அப்படியே 1 2 3 4 5 நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே நல்லா ஊர்ந்து வர்ற மாதிரி அப்படியே 1 2 3 4 5. நம்மளால வர முடியாது இல்லை. 70 வயசு பையன் நான் செய்யறேன், நீங்க பண்ண என்ன தேஜா போயிருவீங்க? தேயெல்லாம் மாட்டோம். பாருங்க 1 2 3 4 5 6 அப்படியே 8 வாரம் போட்டோன்னு வைங்களேன். இங்க பாரு இருக்கிறோமா, இப்படி இருக்கிறோமா, 8 எண்ணி பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 இப்படி போய் இப்படி வந்து 8 போட்டேன். 8 போட்டுட்டேன். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு சுசுமா நாடி தியானம் பண்றதுக்கு, வரம் கொடுப்பதுக்கு. நான் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் நல்லா செஞ்சு போட்டு வரமே கொடுப்பேன். இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து வந்துட்டேன். இப்ப 2 பக்கமும் மூச்சு நல்லா போகும், நல்லா போகும். இதுதான் சுசுமா நாடி ஓடக்கூடிய பயிற்சி. முதுகு தண்டு வழியா சர்றன்னு போய் கர்றன்னு வந்துடும். சூட்சும நாடி. இதுல என்ன சொன்னாலும் நடக்கும், கேட்டது கிடைக்கும். எல்லாம் நம்ம கேட்கறது நல்லதா கேட்டது நல்லதா நடக்கும். இப்ப நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு சுக பிராணாயாமம். நல்ல வஜ்ராசனத்தில் உட்காரும். வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து சுக பிராணாயாமம். நல்ல கை சிறுமுத்திர வச்சுட்டு பிரீத் அவுட். மூச்சு இழுக்கணும், சோ சொல்லி இழுக்கணும், சொல்லி விடணும். சோ சவுண்டோட இழுக்கணும், சவுண்டோட விடணும். அது மாதிரி 10 தடவை. சோ 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 சோ
அம் சோ அம் சோ அம் சோ அம் சோ அம் சோ அம் ரிலாக்ஸ். இது சுக பிராணாயாமம். இப்போ சின் முத்ரா வச்சு அப்படியே சின்மய முத்ரா, சாரி, ஆதி முத்ரா வச்சு அப்படியே தொப்புள் கடியில வச்சு மூச்சை வேகம் பண்ற கபால பாத்தி. கபாலம் என்றது தலை, கண்ணம், தொண்டை. இந்த மூணுல இருக்கிற சளிய கப்பு குப்பு தப்பண்ணி வெளியே விடுறது தான், கொண்டு வந்து வெளியே இறக்கிறது தான் மூச்சு. கபால பாத்தி. சிரிச்ச முகத்தோட மூச்சை வெளியே தரணும். அப்படியே கண்ணை மூடி நம்ம முகத்தை இறுக்கம் பண்ணி வாங்கடா வெளிய, வாங்கடா வெளிய. யாரு சளி, துர்நீர் இதெல்லாத்தையும் வெளியே அனுப்புறோம். பத்து. படியை மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்போ கழுத்தை டவுன் பண்ணி பஸ்திரிக்கா சுவாச பாதை. நம்ம மூச்சு இழுக்கிறோம்ல சுவாசம், அந்த பாதையில தான் நுரையிலிருந்து சளி போட்டு அந்த கோந்து இருக்குல்ல பிசின், அது மாதிரி ஒட்டி இழுத்தா கூட வராது, அந்த அளவுக்கு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், மூச்சு வேகமா எடுத்து ஹைத்தல் ஹைத்தல்னு சொல்லி மாப்பு போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கணும். பாருங்க, மேலே போக மூச்சு நல்லா எடுக்கணும், வயிறு வெளியணும். ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு இழுத்து இப்போ நல்லா இது பண்ணி இப்ப நாடி சோதனை. நாடி சோதனைனா நுரையீரலை சுத்தம் பண்ணிடும். நுரையீரலை சுத்தம் பண்ற பயிற்சி தான் நாடி சோதனை. எனக்கு 1 மணிக்கு மேல வேற இது இருக்கு, அதனால 1 மணிக்கு மேல முடிக்கணும் நான். நல்லா இது பண்ணி பாருங்க. நாடி சோதனைனா மூச்சை நல்லா இழுத்து பூரணம் பண்ணா, எந்த மூச்சு ஃப்ரீயா இருக்கோ அது வழியா இழுத்து, அது வழியா இழுத்து அது விடணும். இழுத்து அடைக்கிற பக்கம் விடணும். பாருங்க, இப்படி பாருங்க. ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும், ஒரு பக்கம் அடைச்சாம இருக்கும். அப்போ ஃப்ரீயா இருக்கிற பக்கம் இழுக்கணும், அடைக்கிற பக்கம் வெளிவிடணும். இழுக்கணும், விடணும், இழுக்கணும், இதுதான் செய்யணும். இதுலயே இழுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எது அடைச்சிருக்கோ, இப்போ நமக்கு மத்தியானம் 12லேருந்து 2 மணி வரலும் ரைட் வந்து ஃப்ரீயா இருக்கும், லெஃப்ட் அடைச்சா மாதிரி இருக்கும். அதனால ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெஃப்ட். இல்ல ரைட் ஓப்பனா இருக்கு அப்படின்னா ரைட்ல இழுத்து லெஃப்ட், லெஃப்ட் ஓப்பனா இருந்தா லெஃப்ட்ல இழுத்து ரைட்.
உங்களுக்கு எது ஓப்பனா இருக்கோ அது வழியா இழுங்க. அடைக்கிற பக்கம் வெளிவிடுங்க. அடைக்கிற பக்கம் தயவு செய்து காத்தை இழுக்க வேண்டாம். நாடி சோதனை ரெடி. டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஃப்ரீ பண்ணி இப்ப நல்லா மூச்சு நல்லா இழுத்து ஃப்ரீ பண்ணிட்டோம். நுரையீரல சுத்தம். இதுக்கு மேல நீங்க எந்த பிராணாயாமம்னா பண்ணலாம். நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய பிராணாயாமம் இதெல்லாம் சுத்தம் பண்ணாதான் அதுக்கு நம்ம இழுக்க முடியும். அது நாளைக்கு தான் நான் சொல்றேன். அந்த பயிற்சியில கரெக்டா கலந்துக்கோங்க. சனி பகவான் நம்ம உள்ள வர முடியாது. உள்ள விட்டா தானே நான் அவர் வர்றதுக்கு. நம்ம அவரை உள்ளவே விட மாட்டோமே. யார் யார் விடணும், யார் யார் விடக்கூடாதுன்னு நான் அப்ப சொல்லுவேன். அவங்க தைரியமா, ஐயா எனக்கு கஷ்டமா குடுக்க போறீங்க ஐயா, குடுங்க ஐயா, வேண்டான்னு நான் சொல்லல. கொஞ்சம் 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 பார்த்து குடுங்க ஐயா. அப்படியே நம்மகிட்ட அவர்கிட்ட கட்டளை வாங்கிக்கணும். வாங்கிட்டு தான் நம்ம செய்ய போறோம். சரிங்களா? அவரு நீதிமான். நீதியால தவற மாட்டாரு. ஆ அப்ப எதுக்குங்க செய்யணும்? தவற மாட்டாரு ஐயா. அவரு எல்லாத்தையும் சரி கொஞ்சம் கம்மியா குடுக்குறேன்னு சொல்லுவார். அவ்வளவுதான். சுத்தமா பரவாயில்ல நீ 7 1/2 வருஷம் நல்லா இருன்னு சொல்ல மாட்டாரு. கொஞ்சமாவது அனுபவி. அப்பதான் உனக்கு துன்பம் என்னா என்ன, இன்பம் என்னான்னு உனக்கு தெரியும். அதனால இன்பம் அடிச்சு அனுபவிச்சவன் இன்பமா வாழ்ற மாரி உங்களுக்கு தெரியும். இன்பத்திலயும் கஷ்டம் இருக்குய்யா. கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற நவகிரக நாயகரில் ஒருவரான சூரியனுடைய மகனான சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு நாளைக்கு நல்லதையும் செய்ய இருக்கிறார். நல்லது ஒண்ணு இருந்தா கெட்டது ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். நன்மை என்ன தீமை ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். பொய் என்ன மெய் ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். அதனால நம்ம உண்மையா எடுப்போம். நல்லதையே பேசுவோம். நல்லதையே செய்வோம். நம்ம இப்போ நான் மூச்சு எடுத்து நல்ல ஏப்ப நம்ம அப்பவே எடுத்துட்டோம். அதனால இப்போ நம்ம மூச்சை நல்லா எடுத்து சவுண்டா குடுக்கணும். நல்லா கையை இப்படி வச்சுக்கோங்க காதுல. மூச்சை இழுத்து நாக்க மேல மடக்கி வச்சு சிரிச்சா மாதிரி இருந்து அது மாதிரி 5 தடவை. ரெடி. அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். நல்லா ஃப்ரீயா படுத்து உங்களுடைய பேர் நல்ல 3 தடவை சொல்லிக்கிறீங்க. நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆற்றல் பெற்றதின் பயனாக
இந்த பிராணாயாம பயிற்சியில் என்னுடைய உடலை சுத்தம் செய்து கொண்டேன், நுரையீரலை சுத்தம் செய்து கொண்டேன், கபாலத்தை சுத்தம் செய்து கொண்டேன். அதனால் நான் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதனால் தெளிவான சிந்தனை. எதிலும் சிந்தித்து சுயமாக சிந்தனை செய்து உணர்ந்தவைகளை உணர்ந்து தேவையில்லாதவைகளை எரிந்து நல்லதை இருக்க வைத்து தேவையில்லாதவர்களை வெளிவிடுகின்றேன். இதனால் நான் நானாக மாறுகின்றேன். நான் நானாக மாறும் பொழுது என்னுடைய உடல், மனம், உயிராற்றல் நல்ல அறிவு ஞானையும் அறிவு ஞானத்தை பெற்று ஆரோக்கியமா இருக்கும் காந்த ஆற்றலை பெறுகின்றது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாகிய அவருடைய மந்திரமான ஓம் இமகும் தைம்ராலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாட்சா பிரபக்தாரம் பார்க்கவும் பிரணமாம்யகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போட்டு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு எல்லாரும் இரவு 9:30 மணிக்கு கலந்துக்கோங்க. 10:45 முடிக்கப்படும். 10:44 10:30 11 ஆயிரும். சரிங்களா? ஆனாலும் பரவாயில்ல, நல்ல தெளிவாக நம்ம முடிப்போம். எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். நம்ம சனி பகவான் நம்ம கிட்ட நல்லதா நல்லவராக நடிப்பார், நல்லா நடிக்க மாட்டார், நல்லவராக இருப்பார். நம்மளும் நல்லவராக மாறுவோம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். அப்படியே இது பண்ணிட்டு எல்லாம் கை கால் ஷேக் பண்ணி உடம்பை ஷேக் பண்ணி அப்படியே எந்திரிச்சிங்க. கையை நல்லா தேய்ச்சி ஒத்திட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்து அப்படியே எந்திரிச்சு நல்ல கையை தட்டி சிரிக்கணும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் உட்கார்ந்தே சிரிப்போம். முதல்ல பாருங்க, நல்லா மூச்சு எடுக்கணும். நல்ல கையை குத்தணும். இப்போ இந்த பக்கம் ஏ இப்போ நல்லா அப்படியே எந்திரிச்சு நல்லா 1 2 3 4 5 6 8 9 10 Relax.
நன்றி. நாளை இரவு பார்ப்போம். கண்டிப்பா எல்லாம் கலந்துக்கோங்க. நிறைய பேர் கலந்துக்கோங்க. கம்மி தான், கலந்துக்கிறது கம்மி தான். என்னமோ வாங்க.